Hello guys, welcome back to our 15th video of this quick math and stat tips and tricks series. Again, this is a faculty from Harry Academy for this series. So in this series, we are going to getting into the new topic on annuity regarding the present value. In annuity, simple na சொல்லணும்னா ரெண்டு இருக்கு, ஒன்னு present value, ஒன்னு future value. அதுல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு ரெகுலர், ஒன்னு immediate. ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கு. இதுல we will see what is a question based on what is a calculated tricks we will do. Yes, borrows. Immediately, if a borrow pandranga, what is this is based on present value. 5 lakh to buy a house. If he pays equal installments for 20 years and 10% interest on outstanding balance, what will be the equal installment be? Appa annuity is simple that equal installments are annuity. So appa annuity oda value kekranga. ஓகே, நமக்கு கொடுத்திருக்க வேல்யூ பிரசன்ட் வேல்யூ 5 lakh மட்டும் நமக்கு கொடுத்திருக்காங்க. நமக்கு annuity வேல்யூ நமக்கு கேக்குறாங்க. n is equal to 20 years, rate of interest is equal to 10, r is equal to 10% ன்னு இருக்கும்போது i is equal to 0.1 மாறும், n is equal to 20 remains 20, not an issue. So இதனா this is a formula which I derived annuity into sum of 1 divided by 1 plus i whole power n. இல்ல present value அவங்களே கொடுத்துட்டாங்க 5 lakh. Annuity value எனக்கு தெரியாது, I will keep it as annuity into sum of 1 divided by 1 plus i whole power 20 வரணும். அப்ப இந்த இடத்துல i என்ற வேல்யூக்கு 0.1, so I will write as 1.1 whole power 20. இப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட கால்குலேட்டர்ல நிறைய டைம் இந்த 1.1 whole power 20 ஓட வேல்யூ உங்க கால்குலேட்டர்ஸ்ல கொடுப்பாங்க. சப்போஸ் கொடுக்கலனாலும் நமக்கு அது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்றோம், கால்குலேட்டர்ல 1 divided 1.1 divided by equal to அப்படின்னு press பண்ணுங்க. 1.1 divided by equal to press பண்ணப்ப உங்களோட கால்குலேட்டர்ல இங்க கார்னர்ல 3 காமிக்கும், இந்த இடத்துல உங்களோட வேல்யூ 0.9090 அப்படின்ற வேல்யூ காமிக்கும். ஓகே, சோ அப்ப 1 divided by 1.1 that is ஒரே ஒரு பவர் பண்ண எனக்கு இந்த இடத்துல எவ்வளவு காமிச்சிச்சு, 3 காமிச்சிச்சு. எனக்கு இந்த இடத்துல இது என்னோட வேல்யூவா காமிக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்னால டிவைட் பண்ணப்ப என்னால 3 காமிக்குது அப்படின்னா எனக்கு எது தேவை, எனக்கு 20th பவர் தேவை. ஓகே, அப்ப 20th பவர் தேவை அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ காமிக்கணும், 22 காமிக்கணும். சோ அப்ப இந்த கார்னர்ல 22 வர வரைக்கும் நீங்க பிரஸ் பண்ணணும். எது வர வரைக்கும் பிரஸ் பண்ணணும், 22 வர வரைக்கும் பிரஸ் பண்ணணும். Once 22 வந்தப்ப press பண்ணப்ப 14864362799 some values ஒன்று கிடைக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நான் யூஸ் பண்ணிருக்க வேர்ட் என்ன அப்படின்னா சம்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்ததுக்கு அப்புறம் press GT button. Press GT button. What is the value finally it shows? 8.51356. இதே வேல்யூஸ் வந்துருச்சா? Now இது actually எப்படி இருக்குன்னா annuity into 8.51356 equal to 5 lakh ன்னு இருக்கும். ஓகே, எனக்கு ஒரு வேல்யூவை டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போகணும்னாலோ இல்ல ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட் கொண்டு போகணும்னாலோ ஐ வில் யூஸ் இங்க இருக்க மல்டிபிளிகேஷன் ஆப்போசிட் சைட் போகும்போது டிவைடட் பை ஈக்குவல் டுவா மாறும். சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுல டிவைடட் பை ஈக்குவல் டு பிரஸ் பண்றேன். divided by equal to press பண்ணனும். next step என்னது, divided by, next step will be divided by equal to. You will getting some value in a calculator. That value will be 0.1174596 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. இதுக்கு அப்புறம் 5 lakh அந்த சைடுல இருக்கு, அதனால நான் 5 lakh ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். when I multiply with the 5 lakh I will get my final value. 5 lakhல நான் மல்டிப்ளை பண்ணனா என்னோட ஃபைனல் வேல்யூ எவ்வளவு கிடைக்கும், ஈக்குவல் டு 58729.812. 58729.812 is my exact value. That same thing I will get. First I will repeat it again. Take a value 1.1 divided by equal to is my first step. அது பண்ணப்ப கார்னர் ஆஃப் த கால்குலேட்டர்ல எனக்கு 3 காமிக்குது,
பட் ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நான் பண்ணிருக்கேன் 1/1.1 தான் நான் அந்த மாதிரி பண்றேன். அப்போ எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. பட் ஆனா எனக்கோ 20 இயர்ஸ்க்கு தேவை. அதுதான் என்னோட கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்னா 1 பண்ணும்போது எனக்கு இங்க 3 கிடைக்குதுன்னா அப்ப 20 பண்ணும்போது எனக்கு இங்க 22 கிடைக்கணும். அது வரைக்கும் பிரஸ் பண்ணப்ப வாட் இஸ் மை ஆக்சுவல் ஃபார்முலா அப்படின்னா சம் ஆஃப் அன்யூனிட்டி இஸ் மை ஆக்சுவல் ஃபார்முலா. சோ அப்ப அந்த சம் ஆஃப் அன்யூனிட்டில நான் என்ன பண்றேன் அப்படின்னா சம்மு பண்றதுனால ஜிடி பிரஸ் பண்றேன். ஜிடி இஸ் நத்திங் பட் கிராண்ட் டோட்டல். அதை நம்ம ஆட் பண்றோம். எனக்கு ஃபைனல் வேல்யூவா எவ்வளவு கிடைக்கும் 8.51356 என்னோட வேல்யூவா கிடைக்குது. அது என்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 5 லேக் இருக்கு. ஆனா எனக்கு அன்யூனிட்டி வேல்யூ தேவை. அப்ப எனக்கு ஒரு எக்ஸ் வேல்யூ தேவை. இதுல இருக்கிறத நான் டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நான் டைரக்டா என்ன பண்றேன் டிவைடட் பை ஈக்குவல் டு போட்டுறேன். ஓகேவா? சோ அப்ப அப்படின்னு போடும்போது எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போனோம்னே எனக்கு என்ன இருக்கு 5 லேக் இருக்கு. மல்டிப்ளை பை 5 லேக் பண்றேன். என்னோட அன்யூனிட்டி வேல்யூ 20 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்மே ஒரு ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நான் எவ்வளவு பே பண்ணணும் 58,729.182 நான் பே பண்ணணும். அப்பதான் அந்த 20 இயர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆகும் வித் இன்ட்ரெஸ்டோட. அப்படின்றதுதான் இதோட சிம்பிள் லாஜிக் பா. இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்திருப்பேன். பட் ஆனா இதே கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது 30 seconds 40 seconds bare minimum 1 minute you can easily solve. Okay, thank you, stay tuned for more updates. Have a nice day.